எதற்கெடுத்தாலும் குறைப்பட்டுக் கொள்வது சரியா? பாடம் சொல்லும் கதை. குறுகிய மனோபாவம், மோசமான மனநிலை, எதிர்மறை எண்ணங்கள் ஆகியவற்றோடு நாம் இருக்கவே கூடாது. உண்மையில் இன்றைய சூழலில் பாசிட்டிவ் மனநிலையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் கூட நெகட்டிவாக சிந்திப்பது தவிர்க்க முடியாததே. இவ்வளவு பிரச்சனைகள் ஒரு மனுஷனுக்கு வரவே கூடாது, என்னை ஏன் கடவுள் இவ்வளவு சோதிக்கிறார் என்று வருத்தப்படுபவர்கள் நம்மில் ஏராளமானோர். இதற்கு காரணம் எதிர்மறையான மனநிலைதான். எல்லாம் தப்பு தப்பாவே நமக்கு நடக்கிறதே என்று நினைப்பவர்கள் அந்த காரியங்களின் மறுபுறத்தை ஆராய்ந்தால் ஒருவேளை நமக்கு நன்மை செய்வதற்காக கூட அவை நடந்திருப்பதை அறிந்து கொள்ளலாம். எல்லாம் நன்மைக்கே என்கின்ற மனநிலை வாய்ந்தவர்கள் அதிகம் பிரச்சனைகளுக்கு ஆளாவதில்லை. அந்த மனோபாவம் தான் பாசிட்டிவ் அணுகுமுறைக்கு தேவை. இந்த உண்மையை உணர்த்தும் கதை இது. வாங்க கதைக்குள்ள போலாம். அவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் உயர் பொறுப்பில் இருப்பவர். அன்றைக்கு வேலை முடிந்து அவர் வீடு திரும்ப இரவு 7 மணிக்கு மேலாகிவிட்டது. காரை விட்டு இறங்கியவர் நேரே வீட்டுக்குள் செல்லாமல் பின்பக்கத்தில் இருக்கும் தன் பிரத்யோக ஜிம்முக்குள் போனார். சில நிமிடங்கள் தான் வெளியே வந்து விட்டார். அவர் முகம் இறுகி கிடந்தது. எதிர்கொண்டு அழைத்த மனைவியிடம் கூட ஒரு வார்த்தை பேசவில்லை. நேராக தன் அறைக்கு போனார். உடையை மாற்றிக்கொண்டு கட்டிலில் படுத்து விட்டார். ஏதோ யோசனை வந்தவராக போனை எடுத்தார். டயல் செய்தார். கடவுளிடம் பேசினார். கடவுளே வணக்கம், உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா? தாராளமாக கேள். இன்னைக்கு ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம் கொடுத்தீங்க கடவுளே? என்னப்பா சொல்ற? எனக்கு புரியல. வழக்கத்தை விட நான் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தான் எந்திரிச்சேன். அதனாலேயே பல வேலைகள் நின்னு போய் பரபரப்பாயிட்டேன். உங்களுக்கு தெரியும் தானே? ஆமா, ஆபீஸ்க்கு கிளம்பும் போது என் கார் உடனே கிளம்பல. ஸ்டார்ட் ஆக ரொம்ப நேரம் ஆச்சு. சரி, மதிய சாப்பாடு கூட சரியான நேரத்துக்கு வரல. அதை கொண்டு வர்ற ஆளுக்காக நான் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வேற சாப்பாட ஹோட்டல்ல இருந்து வரவழைச்சு சாப்பிட வேண்டியதாயிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சதும் வழக்கமா வர்ற ஆள் சாப்பாட்டோட வந்து நிக்கிறார். ஆபீஸில் இருந்து கார் திரும்பும் போது யாரோ போன் பண்ணினாங்க. எடுத்து ஹலோன்னு சொல்றதுக்குள்ள போன் சார்ஜ் தீர்ந்து போய் டெட் ஆயிடுச்சு. ஆமா, இது எல்லாத்துக்கும் மேல எனக்கு கால்ல வலினா அப்படி ஒரு வலி. சரி, வீட்டுல இருக்கிற ஜிம்முக்கு போய் கொஞ்ச நேரம் காலை மசாஜ் செஞ்சுக்கலான்னு போனேன். அங்க போய் என்னோட ஃபுட் மசாஜர் வேலை செய்யல. வலியோட வீட்டுக்குள்ள வந்துட்டேன். இன்னைக்கு எனக்கு எதுவுமே சரியா நடக்கல கடவுளே. எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்தீங்க? மறுமுனையில் கடவுள் சிரிப்பது அவருக்கு கேட்டது. சரி, எல்லாத்துக்குமே பதில் சொல்றேன். இன்னைக்கு காலையில நீ தூங்கிட்டு இருக்கும் போது மரண தேவதை உன்னை அழைச்சிட்டு போறதுக்காக உன் கட்டில் கிட்ட வந்தது. நான் தான் உனக்கு இங்க செய்யறதுக்கு நிறைய வேலை பாக்கி இருக்குன்னு இன்னொரு தேவதையை அனுப்பி அதன் மூலமா மரண தேவதையை அங்கிருந்து கிளம்பிட சொன்னேன். இதெல்லாம் நடந்து முடிக்கிற வரைக்கும் நீ எந்திரிச்சிடக்கூடாதுன்னு தான் உன்னை இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க வச்சேன். அப்படியா? உன் காரை கிளப்பினப்ப நீ போற வழியில ஒரு டிரைவர் குடிச்சிட்டு காரை ஓட்டிட்டு வந்துகிட்டு இருந்தான். அவன் உன் கார் மேல மோதி ஆக்சிடென்ட் ஆயிடக்கூடாதுன்னு தான் உன் கார் உடனே ஸ்டார்ட் ஆகாம பாத்துக்கிட்டேன். அடடா, உன் சாப்பாடு ஏன் லேட் ஆச்சுன்னா வழக்கமா அதை கொண்டு வர்ற ஆளுக்கு இன்னைக்கு ஒரு இன்ஃபெக்ஷன். அதோட சமைச்சிருந்தார். அந்த சாப்பாட்டை நீ சாப்பிட்டு இருந்தேனா உனக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகி நோய்வாய்ப்பட்டிருப்பேயே. அதை தாங்கிக்கிற சக்தி உனக்கு இல்ல. அதனாலதான் சாப்பாடு லேட்டா வர்ற மாதிரி செஞ்சேன். ஐயோ, போன்ல பேசினவன் உன்னைய ஏமாத்த பார்த்தான். அவனோட தெளிவான தேன் ஒழுகிற பேச்ச கேட்டு நீ அவன் கூப்பிட்ட இடத்துக்கு போயிருப்ப. அவன் உங்ககிட்ட இருக்கிறதையெல்லாம் பிடுங்கிட்டு போயிருப்பான். அதனாலதான் சார்ஜ் இல்லாம பண்ணேன். இது எனக்கு தெரியாம போச்சே கடவுளே. அப்புறம் என்ன? இந்த ஃபுட் மசாஜர், அதுல ஒரு முக்கியமான பகுதி செயலிழந்து போச்சு. நீ மட்டும் அதை ஆன் பண்ணி இருந்தேன்னா உன் வீட்டுல இருக்கிற மொத்த கரண்டும் போயிருக்கும். ராத்திரி முழுக்க காத்து இல்லாம இருட்டுல நீ இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அதனாலதான் ஃபுட் மசாஜரை ஒர்க் ஆகாம பாத்துக்கிட்டேன். கடவுளே, என்ன மன்னிச்சிடுங்க. மன்னிப்பெல்லாம் கேட்காத. நல்லது நடக்குதோ கெட்டது நடக்குதோ முதல்ல என்ன நம்புறதுக்கு பழகு. எதுக்கு எடுத்தாலும் ஏன் இப்படி நடக்குதுன்னு குறைப்பட்டு கொள்ளாத. சந்தேகப்படாத. பாசிட்டிவ் அப்ரோச்சை வளர்த்துக்கோ. சரி கடவுளே. அந்த நேரத்தில் யாரோ அவரை தோலை பிடித்து உலுக்கினார்கள். அப்பா அப்பா என்ற குரல் கேட்டது. அவர் திடுக்கிட்டு கண் விழித்தார். எதிரே அவருடைய 6 வயது சிறுமி நின்று கொண்டிருந்தார். என்னப்பா, வந்த உடனே தூங்கிட்டீங்க? அப்போதுதான் மலர்ந்த மலர் போன்ற முகத்தோடு நிற்கிற மகளின் முகத்தை பார்த்தார். அப்படியே வாரி அணைத்து தோளில் போட்டு முத்தமாடி பொழிந்தார்.